குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே ட்ரேடிங். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டி பார்த்தோம். இப்போ நிஃப்டி 50 என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 க்ளோசிங் வந்து 12,938 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஆவரேஜாக எவ்வளோ போகும் அப்படின்னா வந்து மினிமம் ஆஃப் 1%, மேக்ஸிமம் வந்து 2% வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம மினிமம் எடுக்க வேண்டாம், மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம்னா மாட்ரேட் 2% பர் டே மூவ்மெண்ட், இன்ட்ரா டே மூவ்மெண்ட் இஸ். அப்போ வந்து 2% அப்படின்னா வந்து மேலே போகுது அப்படின்னா வந்து 2% எவ்வளோ வருதுன்னா 13,200. அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து கீழே போகுது அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து 2% 12,676. ஸோ அப்போது மேலே நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வந்து 13,200 கால் எவ்வளோன்னு பார்த்துருவோம். 13,200 கால் ₹1.30. கீழே போகுது அப்படின்னா வந்து 12,676. 12,676னா 12,700 கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எஸ், ஆப்ஷன் செயின் டேபிள் அப்படி தான் இருக்கும். 12,700. ஸோ 4.45, 12,700 மேலே கீழே போகுதுன்னா புட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேலே போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லாட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டி 50க்கு லாட் சைஸ் வந்து 75. ஸோ அதனால் வந்து நம்ம கால் எவ்வளோ என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து 13,200 இந்த கால் தான் பார்த்தோம். ஸோ 13,200 வந்து 1.30 இன்ட்டு 75 லாட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 97 ருபீஸ் பையாக இருந்தது அப்படின்னா. இப்போ செல்லாக இருக்குது அப்படின்னா வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு செக் பண்ணிடலாம். 12,700 கீழே போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு ரேட் வந்து 4.45 இன்ட்டு மார்க்கெட் லாட் வந்து 75. ஸோ கீழே போகுது அப்படின்னா வந்து ஒரு லாட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு ஷேர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆப்ஷன்ஸில் அப்படின்னா வந்து 333.75 வந்து நம்மளோட பட்ஜெட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து ரீசெண்ட் டேஸாக இந்தியா விக்ஸ் வந்து ஃபாலிங். இந்தியா விக்ஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம பண்ணுறது வந்து ஆப்ஷன் பையிங் வந்து ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. மேபி லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோதான் மாட்ரேட்டாக கிடைக்கும். டைரக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அடித்தோம் அப்படின்னா வந்து அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒன்று வந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டீப் வீக் கேண்டில் அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஏதாவது வந்ததுன்னா சீக்கிரமாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்றது மாதிரி அர்த்தம். இதுதான் வந்து இந்தியா விக்ஸ் வந்து டினோட் பண்ணது. இதை வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கல, நிஃப்டி 50யில் பார்க்குறோம். அடுத்தது இந்தியாவுக்கு ஏதாவது மேஜர் நியூஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். கூகுள் போயிட்டோம். இந்தியா மேஜர் நியூஸ் இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். நியூஸ் பிடன் மோடி கால் சிக்னல் கண்டினியூ இல்லை. ஃப்ரெஷ் டர்மாயில் நேபாள் எமிரேட்ஸ் இல்லை. சைனா இஸ் ஃபோர்ட்டிஃபைங் டிஃபென்ஸ் அக்ராஸ் லடாக் பார்டர் நாட். ஓகே. ஸோ நம்ம என்ன அப்படின்னா வந்து வி ஹேவ் இஷ்யூ வித் சைனா. ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க், பொலிட்டிக்கல் இந்தியா அண்ட் சைனீஸ் பார்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கிறதுனால மேபி வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்காக மட்டும்தான் நான் அந்த நிஃப்டி 50 நான் போட்டேன். ஏன்னா நம்ம இந்தியான்னு அடிக்கும்போது நம்ம இண்டெக்ஸ் வந்துக்கு வாலட்டைலாக இருக்கிறதுக்கு காரணமான மேஜர் நியூஸ் எது அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற பார்டர் இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.